ஐயனார் துணை சீரியல்ல லேப்டாப்பை காணாம போனதுமே நம்ம நிலா என்ன செய்யறதுனே தெரியாம தலகால் புரியாம இருக்கிறாங்க. இப்படி ராத்திரி பகலுமே உழைப்பை போட்டு செஞ்ச வேலை இப்படி ஒண்ணுமே இல்லாம ஆகிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதை ராகவ் கிட்ட சொல்லும்போது, என்ன நிலா, நீங்க புது எம்ப்ளாயா இருந்தாலும் நீங்க நல்லபடியா ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்கன்னு தானே நான் உங்ககிட்ட கொடுத்தேன். கிளைண்ட் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள நீங்க இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க. இந்த கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்டை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா நிலா? நம்ம கரெக்ட் டயத்துக்கு அதை கொடுக்கறது மட்டும்தான். ஆனால் நீங்கள் அதையவே இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே. சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் தொலைஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்க. ஒரு பொறுப்பே உங்ககிட்ட இல்லையேங்கிற மாதிரி ராகவ் ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்கள் மேலே அதிகமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இந்த அளவுக்கு நம்பியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, ராகவ் ப்ளீஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ளே எப்படியாவது நான் அந்த லேப்டாப்பை கொண்டு வந்துடுறேன். நான் ப்ரெசன்டேஷனை கரெக்டாக பண்ணியும் முடிப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவமே, எனக்கு தெரியாது, இந்த ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுனா இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாங்க. ராகவ் என்னதான் நிலாவை விரும்பினாலுமே இப்படி எல்லாரும் முன்னாடியும் நிலா செஞ்ச தப்புக்கு நம்ம எதுவுமே சொல்லலைன்னா நாளைக்கு அவங்களுமே ஏதாவது தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் ராகவ் எம்டியாக தன்னோட கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. இங்கே நிலாவுமே உடனே என்ன செய்கிறதுனே தெரியாமல் சோழனுக்கு தான் ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு சோழனுமே, ஏங்க நீங்கள் காலையிலேயே என் கூட வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ தொல்லை உங்களுக்கு நடந்திருக்குமா? நான் தான் சொன்னேன்ல உங்களை கொண்டு வந்து நான் ஆஃபீஸில் விடுறேன்னு. என்கிட்ட பெருசாக ஏதோ சண்டை போடுற மாதிரி பேசிட்டு போனீங்க. இப்போது லேப்டாப்பை காணும்னு உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. சோழன், நான் உங்களை எதுக்கு தெரியுமா வர சொன்னேன்? இந்த மாதிரி என்னோடய லேப்டாப்பை காணும், அதை தேடி கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கன்ட்டு தான். வந்ததுமே என்கிட்ட சண்டை போடணும்னு நான் உங்களை வர சொல்லலை அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக சொல்கிறாங்க. சரிங்க, நிலமை தெரியாமல் பேசுனது என்னோடய தப்பு தான். சரி, அந்த ஆட்டோ உங்களை இறக்கி விட்டுட்டு இப்போ போய் எவ்வளோ நேரம் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன, ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க? காணுன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? ஏங்க அப்படிதாங்க இப்போ ஃபோன் பண்ணியிருக்குது அப்படின்னு நிலா சொன்னதுமே, சரிங்க கோவப்படாதீங்க, அதே மாதிரி டென்ஷனும் ஆகாதீங்க. நீங்கள் உள்ளே போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நேரத்திலே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் தேடுங்க, கண்டிப்பாக அங்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் சேரனுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சேரனும் அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயுமே போய் பார்த்து சொல்கிறாங்க. டேய், இங்கே ஒன்றுமே இல்லையடா, இங்கே யாருமே காலையில் நாங்கள் ஏற்றலை, ஒருவேளை ஸ்டாண்ட் ஆட்டோ இல்லாமல் வேறு யாராவது வந்திருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஏரியா ஆட்டோக்காரனா இருக்கலாம். அதனால் நீ கொஞ்சம் பாரு, நானும் நிலா இங்கேருந்து போகிற வழியில் வேறு ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்டு இருந்தால் நான் அங்கேயும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சேரணன் கிளம்புறாங்க. அங்கே இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிலா ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயுமே நம்ம சோழன் போய் தேடுறாங்க. அப்படி சோழன் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் தேடும்போது அங்கே உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா, நீ கேட்குற எல்லா அடையாளத்தோடையுமே ஒரு பேக் இங்கே இருந்தது. ஆனால் அது யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா காலையிலேயே காலேஜ் போகிற பொண்ணுங்களும் வேலைக்கு போகிற பொண்ணுங்களும் நம்ம ஆட்டோவில் தான் வருவாங்க. அப்படி தான் ஏதோ ஒரு பொண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன், ரொம்பவே நன்றி, நான் அப்போது அங்கே போய் கேட்டால் அவங்க தருவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உன்னோடதுன்னா அது கண்டிப்பாக உன்கிட்ட தரதான்ப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நன்றினே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த லேப்டாப்பை கையில் வாங்குறாங்க. ஆனால் அந்த போலீஸோ நம்ம சோழனை ஏற இறங்க பார்த்துட்டு, யாரு நீ இந்த லேப்டாப்புக்கு சொந்தக்காரனா? அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்தா பக்கா பொறுக்கி மாதிரி இருக்குது, உன்னோடதுன்னு சொன்னால் நான் எப்படி நம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, இருங்க, இது என்னோடது இல்லை தான், இது என்னோட ஒய்ஃப்குள்ளது தான். அவங்க வேலைக்கு போகும்போது தான் இதை தவற விட்டுட்டாங்க. நான் அவங்களுக்கே ஃபோன் போட்டு தரேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க நேரில் வந்தால் தான் நான் பொருளை தர முடியும்னு சொல்கிறாங்க. ஏங்க, அவசரமான மீட்டிங்கில் அவங்க இருக்க போய் தான், அதுக்கு அவசியமான ஒன்று தான் இந்த லேப்டாப். அதுக்காக தான் நானே வந்திருக்கேன்.
இந்தாங்க என் ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோன் போட்டு தரேன், நீங்கள் பேசுங்கன்ட்டு நிலா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு பேச சொல்கிறாங்க. அப்படி நிலா பேசும்போது நிலாவை சுற்றி ராகவ், திவ்யா அப்புறம் மற்ற கூட வேலை பார்க்குற எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி பேச முடியாதுன்னு சொல்லி நிலா கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ஏம்மா நீ நிஜமாவே இந்த ஆளோட பொண்டாட்டியா? அதுவும் இல்லாமல் இந்த லேப்டாப் உன்னோடது தானா? உன்னோடதுன்னா இதோட கலர், மாடல் எல்லாமே சொல்லு. அப்போதான் எங்களால் இந்த லேப்டாப்பை கொடுத்து விட முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே லேப்டாப்போட நேம், அதுக்கப்புறம் அதோட கம்பெனி, மாடல் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸுமே, சரிம்மா நான் கொடுத்து விட்றேன், நீ எல்லாமே கரெக்டாக சொன்ன, நீ தான் இவனோட பொண்டாட்டியான்னு கேட்டதுக்கு அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா இங்கே உள்ள எல்லாரையுமே பார்த்துட்டே, ஆமாம் அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், என்னால் வர முடியாத காரணத்தால் தான் நான் அவங்கள அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொன்னதுமே சோழன் கையில் லேப்டாப்பை கொடுத்து விடுறாங்க. ஆனால் இங்கே இப்படி நம்ம நிலா அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னதை ராகவ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்னது ஹஸ்பண்டா? அப்போது நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இல்லை நிலா வேற ஏதாவது சொல்லியிருப்பா, என் காதில் தான் தப்பாக கேட்டிருக்கோம் போலன்னு சொல்லி அப்போவும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சோழன் லேப்டாப்போட நம்ம நிலாவோட கம்பெனி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போது நிலாவுமே, நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து தந்துடுறீங்களான்னு சொல்லி நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க. சோழனுமே சரின்னு சொல்லி ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளவங்க எல்லாருமே கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் யாரை பார்க்க உள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சோழன் இந்த லேப்டாப் பேக்குக்காக ரொம்பவே அலைஞ்சு திரிஞ்சு கலைஞ்சு போய் தான் வந்திருப்பாங்க. அதனால் அவங்கள பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்ததும், எதுக்கு நீங்களாம் ஆஃபீஸ்க்குள்ளே வரீங்க, உங்களை விட முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே நேரம் அங்கே வந்த ராகவும், நீங்கள் சோழன் தானே, நிலாவோட கசின் தானே, பேக்கை கொடுங்க நானே உள்ளே கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிலா தான் வர சொன்னாங்க, நிலாவை கூப்பிடுங்க நான் அவள் கையில் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவுமே, இதை பாருங்க, வந்துட்டிங்கள, ஏற்கனவே எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, அதனால் அந்த பேக்கை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனுமே, ஏங்க நான் நிலாவோட பேக்கை தாங்க எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் பேக்கை நான் எடுத்துகிட்டு வரல, என்கிட்ட சொன்னது நிலா தான், நான் அவள் கையில் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்க உள்ள ஆஃபீஸில் எத்தனை பேர் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஒழுங்காக லேப்டாப்பை மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க, உங்களை உள்ளே யாராவது பார்த்தா அப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு தான் கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே அவமானமாக நினைக்கிறாங்க. அதே நேரம் ராகவமே, இந்த மாதிரி ஆளெல்லாம் எப்படி தான் நிலா சகிச்சுக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. அப்போ சோழனுமே ரொம்பவே தயங்கிக்கிட்டு ராகவ் கையில் அந்த பேக்கை கொடுக்க போகிறாங்க. ஆனால் அங்கே வந்த நிலா இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ராகவ் இப்படி சோழனை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது எல்லாத்தையுமே கவனிச்ச நிலா, இதை பாருங்க ராகவ், நீங்கள் இப்போ உடனேயே சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாங்க, இதை பாருங்க நிலா, உங்களோட எம்டி நான் இன்னொருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்களே சொல்கிறீங்களா? அப்போது உங்களுக்கு என் மேலே எந்த ஒரு மரியாதையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, இதை பாருங்கள், தப்பு செஞ்சது நீங்கள் தான், அவரை அவமானப்படுத்தினது நீங்கள் தான், அதனால் என் புருஷன் சோழன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராகவன், என்னது புருஷனா? அப்போது நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க.